ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காயம் காரக்குழம்பு தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி இதனோட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நான் கடலை எண்ணெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெயும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது, அதனால தான் நான் வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் 3 டேபிள் ஸ்பூன் அளவு. அது நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம வந்து சிட்டிகை அளவு வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நான் 3 வரமிளகாய் எடுத்து நான் 2, 3ஆ பிச்சு போட்டு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 3 வரமிளகாவே வந்து போதுமான அளவு தான். இது எண்ணெயில் நல்லா வறுபட்டு வரட்டும். இந்த ரெசிபி செய்கிறப்போ நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க த்ரூ அவுட்டாக. அடுத்து நான் வந்து 3 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிறேன். நான் பெரிய பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதனால் நான் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கிட்டேன். இந்த எண்ணெயிலே வந்து பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த பூண்டு வந்து வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் நல்லா இந்த எண்ணெயிலே பொரிச்சு வரட்டும். அடுத்து நான் வந்து இந்த ரெசிபிக்கான மெயின் இன்க்ரீடியண்ட்டு வந்து சின்ன வெங்காயம் தான். இது வந்து நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ 200 கிராம்ஸ் எடுத்து இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அது 2லேருந்து 3 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 200 கிராம் தான் இந்த ரெசிபிக்காக சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இது பொன்னிறமாக வரணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்தால் மட்டும் போதும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் நீங்கள் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா. அடுத்து நம்ம வந்து மசாலாஸ் ஒன்று சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் வந்து சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு, கலருக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா எண்ணெயிலே வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த மசாலாஸ் உள்ள பச்சை வாசம் கம்ப்ளீட்டாக போகணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மசாலா வாசனையும் ஆல்மோஸ்ட் வந்து போயிருச்சு. அடுத்து நம்ம வந்து 2 தக்காளி மீடியம் சைஸில் இருக்க தக்காளியை பார்த்திங்கன்னா நல்லா மிக்சர் ஜாரில் போட்டு மைய அரைச்சி கொண்டு வந்து இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி மிக்சியில் வந்து அரைச்சி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ரெசிபிக்கு அதுதான் ஹைலைட்டு. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விடுங்க. நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மேலே மிதந்து வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் நல்லா வந்து வதக்கி விடணும். இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா மிதந்து வந்துருச்சு. அடுத்து நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியை வந்து நல்லா ஊற வச்சு நல்லா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து நம்ம இந்த குழம்புல சேர்த்துக்கணும். ஸோ இந்த புளி தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். இப்போ நான் வந்து 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணி எக்ஸ்ட்ராவாக நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நீங்கள் வந்து 1 டம்ளர் அளவு கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணியே பார்த்திங்கன்னா போதுமான அளவு தான். நான் இன்னும் கொஞ்சம் தேவைனால 1/2 டம்ளர் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விடுவோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா உப்பு இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு வரணும். நம்ம ஊற்றின புளி தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் இதை கைவிடாமல் இடையிடையில் நீங்கள் வந்து கலந்து விடணும். இப்போ தான் ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் இதை மூடி போட்டு கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஓப்பனாகவே நீங்கள் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா சுண்டி வரணும் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா.
ஸோ இந்த மாதிரி இடையிடையில நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காது. இப்போ பார்க்க சொல்லே தெரியுது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குழம்பு நல்லா வத்தி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி இடையிடையில கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே வரா மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அது வரைக்கும் நம்ம கொதிச்சு விட்டு எடுத்துக்கணும். இப்போது நம்ம வந்து வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிப்பும் காரமும் இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. இந்த வெல்லம் சேர்த்திங்கன்னா இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இது பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் புளிப்பும் காரத்தையும். அதுக்காக தான் நம்ம வந்து வெல்லம் சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம வந்து கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். வெல்லம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்தால் போதும். அவ்வளோதாங்க, குழம்பு தயாராகிடுச்சு. கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சர்வ் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில். உங்கள் வீட்டில் காய்கறி இல்லை, வெறும் வெங்காயம் தான் இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா சாதத்தோடையும் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது மஸ்ட் ட்ரை ரெசிபியும் கூட. இந்த குழம்பு ரெசிபி பார்த்திங்கன்னா குறைஞ்சது 20 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். சுலபமான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். இது பிகினர் கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ரெசிபி தான். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.